பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆகிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஷாபான் மாதம் பிறந்துவிட்டது. சென்ற மாதம் ரஜப் மாதத்திலே நாம் ஒரு துவாவை கேட்டிருந்தோம். அதையே இங்கேயும் தொடர வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷாபான வல்லிகு ரமதான் என்பதாக நாம் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த துவா ஒவ்வொரு தொழுகையிலும் சொன்னிருக்கும். ஏற்கனவே கூறியபடி ஒவ்வொரு தொழுகையின் முடிவில் துவா கேட்கும் போதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த துவாவை கூறிக்கொண்டு வாருங்கள். ஏற்கனவே கூறியபடி ரஜப் மாதம் அல்லாவுக்கு உடையது. அந்த நேரத்தில் நாம் நிறைய தான தர்மங்கள் செய்திருப்போம், நிறைய ஜிக்கர் செய்திருப்போம், இந்த துவாவையும் கூடவே கேட்டிருப்போம். அதுபோலவே இந்த ஷாபான் மாதம் நமது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது. இந்த மாதம் கூடுதலாக ஸலவாத்தை அதிகமாக கூறும் பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அளவுக்கு அதிகமாக ஸலவாத்தை கூறி தொடர்ந்து ஸலவாத் செய்யும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து செய்யும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. எனவே நீங்கள் ஒரு சிறிய அளவில், உதாரணத்துக்கு 50, 100 என்று சிறிய அளவில், ஆயிரக்கணக்கில் ஓதாமல் சிறிய அளவில் தினம்தோறும் செய்யும் பழக்கமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால் அது ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும். அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மையை ஈட்டித் தரும். அதுபோல் இந்த மாதத்திலே நிறைய நோன்பு வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதிகமாக நோன்பு வைப்பார்கள், இறைவனிடம் துஆ செய்வார்கள், தொழுவார்கள். மேலும் ஜிக்ர் செய்வது எந்நேரத்திலும் நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த ஷாபான் புனித மாதத்திலே நாம் தவறுகளை குறைத்து கொண்டு நிறைய நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும். நமது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இதை எத்தி வைக்க வேண்டும். அவர்கள் நம் குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் நன்மைகளும் நல்லதும் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நாம் இருக்கும் இருப்பிடமும் நாமும் நல்ல விதமாக அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை கிடைக்கப் பெற்று நாம் வல்லமோடு வாழலாம் என இதை நினைவு வைத்துக்கொண்டு, இந்த மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் என்பதால் ஜிக்கரை அதிகம் செய்து நன்மை பெறலாம். ஜிக்கர்களை செய்யும்போது ஏற்கனவே நான் ஜிக்கரை, அதாவது அல்லாஹ்வுடைய பெருமாள் ஸல்லல்லாஹுடைய ஜிக்கர் செய்யும்போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதுபோலவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறும்போது அளவுக்கு அதிகமாக நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த வாய்ப்பை நாம் தவறவிட வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் என்றில்லை, எப்பொழுதுமே நாம் தொடர்ந்து தொடர் கதையாக ஸலவாத்தை கூறுவதும் ஜிக்கர் செய்வதும் செய்து கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே நான் கூறியபடி தொழுகையில் நமக்கு குற்றம் குறைகள் தவறு ஏற்பட்டு விடலாம். நமது கவனம் சிதறி விடலாம். அந்த காலத்து சஹாபாக்கள் தொழும்போது மிகவும் கவனமாக இருந்தார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தங்களை சுற்றி நடந்தால் கூட அவர்கள் அசைய மாட்டார்கள். அவருக்கு ஏதாவது அவர் மேலே ஏதாவது ஒரு பொருள் விழுந்தாலோ, ஒரு பிரச்சனை வந்தாலோ அவர்கள் அதிலே கவனம் செலுத்த மாட்டார்கள். அல்லாவை நினைப்பதும் அல்லாவை நினைவு கூறுவதும் தொழுகையிலே மிகவும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் எண்ணத்தோடு அவர்கள் தொழுவார்கள். ஏனென்றால் அவ்வாறு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாடம் கற்றுக்கொண்டவர்கள். எனவே அவர்கள் தொழுவை போடுபோக்காக தொழ மாட்டார்கள். ஏனென்றால் எத்தனை தொழுவைகள் இறைவனிடம் சென்று சேருவதில்லை. நம்மிடமே அழுக்கு துணிகளை சுருட்டி முகத்தில் வீசுவது போல் நம் முகத்தில் வீசி விடுவான் அல்லாஹ். எனவே தான் நாம் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அஸ்தஃபிருல்லாஹ் 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 என்று 3 முறை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, அதிலே நாம் ஏதாவது தவறுதலாக நாம் கவனக்குறைவாக தொழுது விட்டாலும் சரி, அல்லது தவறுதலாக நாம் ஷைத்தானோட தூண்டுதலால் ரக்காயத்தை கூடவோ குறைத்து தொழுது விட்டாலும் தவறு ஏற்பட்டு விடலாம். இத்தகைய தவறுகளால் தான் தொழுகையாளியை விட ஜிக்ர் செய்வர் மேலானவர் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஜிக்ர் செய்வதில் தவறு ஏற்படாது. அந்த ஜிக்ரிலையும் நாம் மனம் விரும்பி உள்ளத்தோடு ஓட்டி உதட்டிலோடு இல்லாமல் உள்ளத்தோடு வரும் வார்த்தைகளாக ஜிக்ர் செய்யும்போது அல்லாவிடம் பெரும் பலனை நமக்கு கிடைக்கச் செய்யும். எனவே அல்லாஹ் ஜிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் கூறுவதோ, அத்தகைய ஜிக்ரை செய்யும் பழக்கம் நமக்கு குறிப்பாக இந்த புனித மாதங்களுக்கு நிறைய கிடைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வருகிற மாதம் ரமலான் மாதம், அது நம் சமுதாயத்தின் அனைவருக்காகவும் என்று கூறியிருக்கும்போது அங்கே நாம் செய்யும் அமல்களுக்கு நிறைய அதிக மடங்காக நமக்கு என்ன கிடைக்கும்? பலன்கள் கிடைக்கும். அதுவும் அல்லாஹ்வே நமக்கு நேரடியாக கொடுப்பார். எனவே நோன்பு நோக்க இப்பொழுதே நாம் ஆயத்தமாகிவிட வேண்டும். இந்த மாதத்தில் அதிக நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ்
அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதற்கடுத்து சலாத்தை அதிகமாக ஓதிக்கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.